பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தாதி கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை இதுவரை நடத்தினார், இனிமேல் நடத்த போகிறார். 139 சங்கீதம் 11 வசனம். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். இந்த அர்த்தம், அந்த வார்த்தையுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியல. இருள் என்னை மூடிக்கொள்ளும், ஆனால் இரவு எனக்கு வெளிச்சமாக இருக்கும். தேவ பிள்ளைகளே, சத்துருவானவன் நம்மை சுற்றி ஒரு இருளை உருவாக்க விரும்புகிறான். ஆனால் அந்த இருளுக்கு நடுவில் தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்கினீர் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். என் அன்பான தெய்வ பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம் வாழ்க்கையில் காணப்படுகிற இருளை மாற்றி நமக்கு ஒரு வெளிச்சத்தின் பாதையில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, அன்பு தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு இருள் சூழ்ந்த நிலைமையில இருக்கிறீங்களா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறார். இருள் சூழ்ந்து கொள்ளும், ஆனால் இரவு கூட எனக்கு வெளிச்சமா இருக்கும். காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவா. இருண்டு போன என் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன், வழி தெரியாமல் தடுமாறி நிற்கிற எனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார். என் இருள் இரவு எனக்கு வெளிச்சமாய் இருக்கும். கர்த்தர் என்னோடு கூட இருந்தா சுவாசிக்கிறீங்களா? என்ன செய்யறதுன்னு தெரியல பாஸ்டர், எல்லா பக்கமும் இருளா இருக்குது, எல்லா காரியங்களிலும் ஒரு இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. ஆண்டவர் பாதத்துல உட்காருங்க, அவரை பார்த்து சொல்லுங்க, இரவும் என்னை சுற்றி வெளிச்சமா இருக்கட்டும். இருள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் நீர் என் வாழ்க்கையில வரும் பொழுது என் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இருளில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? தேவனுடைய வெளிச்சத்துக்கு வாங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் இருளை மாற்றப் போகிறார். இன்றைக்கு ஒரு வெளிச்சத்தின் நாட்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். துக்கத்தை மாற பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி என் இருள் மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். எங்களை நேசிக்கிற தகப்பனே, இருளின் அதிகாரத்திலிருந்து ஒளியினிடத்தில் எங்களை அழைத்து வந்தவரே, வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுகிற இருளின் நாட்கள் முடிந்து போகட்டும். வெளிச்சத்தின் நாட்களை தருவீராக. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. செய்தீர், நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.